பகவானே, இந்த ஏரியை காப்பாத்துற மாதிரி முனியப்பா எல்லா ஜனங்களையும் நல்ல ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். எல்லாருமே நல்ல குடும்பத்தோட ஒத்துமையா மனமகிழ்வோட இருக்கணும் பகவானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பர்மாவை சேர்ந்த ஒரு சிப்பாய், அது இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி அவர் அதுல உலக போர்ல ஈடுபட்டுட்டு அவர் வேற வேலைக்கு போயிட்டாரு. அவருக்கு அந்த ஒரு பர்மாவில் அந்த இரண்டாம் உலக போறப்ப நடந்த ஒரு 15 நிமிடம் தான் அந்த போர் நடந்த இடத்துல அவர் இருந்திருப்பாரு. அவர் யார்கிட்ட பார்த்தாலும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இந்த பக்கம் அமெரிக்கா குண்டு பொழியுது, அந்த பக்கம் துப்பாக்கி சூடு, அப்புறம் பீரங்கி இது கரும்புகை, எங்க பார்த்தாலும் பயங்கர ரணகாலம் அப்படின்னு சொல்லி அந்த போர்க்களத்துல ஒரு 15 நிமிடம் தான் அந்த இடத்துல இருந்திருக்காரு. ஆனா அத தீவிரமா அந்த இடத்துல வாழ்ந்திருக்காரு. அதனால அவர் அதை பத்தி மத்தவங்க போறவங்க வரவங்க எல்லாத்துக்கிட்டையுமே அந்த நிகழ்வு மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சரி, இப்ப நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு அவரை கேட்பாங்க. அவர் நான் ஒரு விற்பனை பிரதிநிதியா சேல்ஸ்மேனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி 25 வருடம் அவர் சேல்ஸ் மேனா தான் இருந்திருக்காரு. ஆனா அதை குறித்து அவர் எதுவுமே சொல்றது இல்லை. ஆனா அந்த ஒரு 15 நிமிடம் தான் அந்த போர்ல அவர் இருந்தது. அந்த அளவு அதுல ஒன்று இருந்ததுனாலதான் அதை பத்தி யார்கிட்ட வேணாலும் போறவங்க வரவங்க எல்லாத்துக்கிட்டையுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு அதி தீவிரமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இது மாதிரிதான் காதல் வசப்பட்டிருக்கிறவங்க அப்படியே அத ஒரு பெண்ணை பார்த்து அதை லயிச்சு போயிடுறாங்க பாத்தீங்களா. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த மனசுல உட்காந்துடும். சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களாகட்டும் தோழிகள்கிட்டையும் அந்த நிகழ்வு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு அதி தீவிரமான ஒரு மன லைஃபோட இருந்தாதான் அதை அவங்க சொல்ல முடியும். அந்த இதுக்குதான் உதாரணம் நான் இதை சொல்றேன். இது காதல் வயப்பட்டவங்களுக்கும் இந்த தீவிரம் இருக்கும். இந்த போர்ல எப்படி அவர் சொன்னாரோ அது மாதிரி மனிதன் ஒரு குறிப்பிட்ட டைமாவது நல்ல அந்த ஆழ்ந்து வாழ்ந்துடணும். அப்பதான் அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லாம ஜடத்தன்மையா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அது 25 வருஷம் இல்ல 50 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்தா கூட ஜஸ்ட் லைக் தட் என்னமோ வாழ்ந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த நல்ல ஒரு ஆழமான, அதுதான் இந்த கணத்தில் வாழ்னு நாம் சொல்றோம்ல, இத ஒவ்வொன்றுமே நம்ம அந்த வாழ்ந்துட்டோம்னாக்கா அந்தனுடைய லைஃப் அந்தனுடைய சுகமே நம்ம சிறு வயது எல்லாருக்குமே தெரியும். மலரும் நினைவுகளா ஏன் நம்ம பேசுறோம், அந்த சின்ன வயசுல நம்ம கள்ளம் கபடி இல்லாம நம்ம ஆழ்ந்து நம்ம அதுல லயிச்சு நம்ம விளையாடும் போதோ சாப்பிடும் போதோ அந்த உணர்வுகள்லாம் ஏன் இன்னமும் நமக்கு இளமை உணர்வுகளா நமக்கு இருக்குது. அதை நினைச்சாவே நம்ம சின்ன பிள்ளைங்களா மாறிடுறோம்ல. ஒவ்வொருத்தருமே நம்ம அந்த மாதிரி வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். அப்பதான் அது அந்த ஒரு என்னன்னா ரசிக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னமோ நம்ம இருந்தோம், பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், என்னத்தான் வாழ்ந்தோம் அப்படி வார்த்தை வரக்கூடாது யாருக்குமே. நாம கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த ஹாப்பியா நம்ம வாழ்ந்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகளா இருக்கும். இந்த கதையை கேட்டதற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு ஆனந்தமாக இருக்கலாம்.